ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தலைகளையும் இருதயத்தையும் தாழ்த்தி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவராகவே இருக்கிறீர், நீர் வல்லவராகவே இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முழுவதையும் கர்த்தருடைய கரத்தில் போட்டு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நான் எங்க போனாலும் சொல்வது ஒரு வழக்கம். கர்த்தர் இந்த நாளை கொண்டு வந்ததற்கான நோக்கம், ஒருவரையாவது கர்த்தர் தொடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அவருக்கு எல்லாரையும் தொடணும்னு சித்தம் இருந்தால் அது அவருடைய விருப்பம். ஆனால் நான் எப்பொழுதும் கேட்பேன், ஒருவராவது நீங்கள் தொடணும் ஆண்டவரை. அதை என் காதில் கேட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே இன்று போன வாரம் நான் இங்கே நிற்கிறேன். அடுத்த வாரம் எங்கள் ஊரில் சிங்கப்பூர் தேசத்தில் இருப்பேன். திருப்பி அடுத்த மாதம் நான் பெங்களூருக்கு செல்கிறேன். அதுக்கு அடுத்த மாதம் துபாய்க்கு போகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் யார் யாருக்கு எங்கெங்கே என்ன வார்த்தைகள் போடப்பட வேண்டுமோ அதை கர்த்தர் செய்வார். இந்த நாளிலே உங்களுக்கு அந்த வார்த்தை வேண்டும் என்று சொல்லி அடியனை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நேற்றைய தினத்திலெல்லாம் யோசித்திருந்தேன் என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவன் சொன்னார் ஒரு வித்தியாசமான காரியங்களை. அதை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போன வாரத்தில் கூட சொன்னேன். நேற்றைய தினத்தில் கூட கர்த்தருடைய கிருபையில் அந்த சாம் டிவியில் பேசும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஆகையால் நான் எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான போதகர் ஐயா, இந்த சபையினுடைய தலைமை போதகர் மற்றும் ஊழியக்காரங்க, மெம்பர்ஸு எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற கொஞ்ச காலத்தில் கர்த்தருக்கு எதையாவது செய்திடணும். ஹல்லேலூயா. என் சிட்டிசன் எதுன்னு போன வாரத்தில் நான் சொன்னேன். என் சிட்டிசன் எது சொல்லுங்கள்? பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20 மறந்துட்டீங்க அதுக்குள்ளேயும் ஒரு வாரத்தில். என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய குடியிருப்பு எங்கே இருக்கு சொல்லுங்களேன்? எல்லாருக்கும் பரலோகம்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒருவர் அங்கே பார்த்துருப்போம். அங்கே இருக்கிற மெமரி எல்லாம் வேறு, அங்கே இருக்கிற மெமரி வேறு. நம்ம ஒரு வேளை மறந்துடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே இருக்கிற மெமரி வேறு. நான் அப்புறமா காமிக்கிறேன். என் பாக்கெட்லேயே ஒரு சின்ன பென் ட்ரைவ் வச்சுருக்கேன். ஒரு பென் ட்ரைவ், அதாவது தம் ட்ரைவ் சொல்லுவாங்க. அதனுடைய கெப்பாசிட்டி ஒரு கம்ப்யூட்டரை காட்டிலும், இங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இந்தியா இல்லை இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை காட்டிலும் எங்ககிட்ட இருக்கிற பென் ட்ரைவ் வந்து மிகப்பெரியது. அந்த கெப்பாசிட்டி நான் காட்டுறேன். அப்புறம் நீங்கள் நம்மளா என்னை வந்து சோதித்து பாருங்கள். என்கிட்ட என் பாக்கெட்டில் இருக்கிற ஒரு சின்ன பென் ட்ரைவ், அது வந்து 16 TBயினுடைய கெப்பாசிட்டியில் நான் வச்சுருக்கேன். என்னுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் அதில் தான் இருக்கும். அதுபோல் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மெமரி பவர் அதிகம். ஹல்லேலூயா. உங்களையெல்லாம் நான் பார்ப்பேன், என்ன நீங்கள் பார்ப்பீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே கூட நான் ஆண்டவரிடத்தில் கேட்டபொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஆகவே அதை நான் படிக்கும்படியாக விரும்புகிறேன். காலியாக இருக்கிற வாழ்க்கை, அது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் எம்டினஸ், அது மிகவும் வலி நிறைந்தது. தனிமையாக இருக்கிற வாழ்க்கை அது மிகவும் வலி நிறைந்தது. வியாதியாக இருக்கிற வாழ்க்கை அது மிகவும் வலி நிறைந்தது. அப்படி தானே? நாம் யாராவது இழந்திருந்தோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை வலி நிறைந்தது. அதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேசும்படியாக இந்த நாளிலே வாஞ்சிக்கிறேன். ஒரு காலியான மனம்
இழப்புகளை சந்தித்து, துக்கங்களை சந்தித்து நம்முடைய மனது எப்படி இருக்கும்? ஒரு காலியான பணம், ஏழ்மையான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? காலியான வீடு, தனிமையான சூழ்நிலையில் நாம் எப்படி இருக்கிற காரியங்களிலே இருக்கிறோம்? காலியான நம்பிக்கை, நிஜமான சோகம், இப்படிப்பட்ட சில குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றுக்கும் அடுத்தபடியாக ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் கொடுக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. ரூத் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் வேகமாக எடுப்பதற்கு நான் நிறைய வேத பாடங்களை பல தேசங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரூத் 66 புத்தகங்கள் பைபிள் அப்படி தானே இருக்கு. எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 66 புத்தகங்கள். ரூத் எத்தனாவது புத்தகம்? அதெல்லாம் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். வேறு இடத்துல நான் போய் அதை செமினார் மாதிரி எடுப்பேன். உங்களுக்கு சின்ன சின்ன க்ளூ கொடுக்குறேன். ரூத் 8வது இடத்துல அது இருக்குது. அதெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த கையை நான் எப்போ ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ அப்படியே இங்கே விரலாக ஒன்றா நான் அப்படியே கொண்டு வரும்பொழுது அந்த 66 புத்தகங்களையும் நான் மனப்பாடமாக சொல்லிவிடுவேன். அது சொல்ல முடியாது உங்களுக்கு, இப்போ நேரம் இல்லை, ஏன்னா அது ஒரு நாள் செமினாரு. இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ யோனா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? யோனா அப்படின்னா எது ஞாபகம் வரும்? மீன் ஞாபகம் வரும்ல? மீன் ஞாபகம் வரும், கரெக்டு தானே? யோனானா மீன் ஞாபகம் வரும். நான் அடிக்கடி கேட்பேன், யோனா அந்த மீன் யோனாவை விழுங்கும் போது அந்த மீனுக்கு பல் இருந்ததா இல்லையா? நான் குறிப்பிட்ட ஆளை கேட்குறேன், அப்போ தான் ஜாக்கிரதையாக சொல்லுவீங்க. யோனா மீன் விழுங்குதா இல்லையா? விழுங்கும்போது பல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. வெரி குட். சரி, எத்தனை பல் இருந்திருக்கும்? நமக்கு எத்தனை பல் இருக்கு? இந்த பக்கம் கேட்கலாம். 32. அடிச்சன் அப்போல்லாம் சொல்லுவாங்க, இப்போல்லாம் சொல்லுவாங்களாம் தெரியல. நான் என் நண்பர் மனோஜ் அப்போல்லாம் நாங்கள் பேசிக்குவோம். எப்படின்னு, அடித்தா 32 பல்லும் கொட்டிடணும். அதனால் 32 பல் நமக்கு இருக்குது. அந்த மீனுக்கு, எந்த மீனுக்கு? யோனாவை விழுங்கக்கூடிய அந்த மீனுக்கு எத்தனை பல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போல்லாம் எதையுமே நம்ம தெரியும்னு சொல்லவே முடியாது. அது காரணம் என்னென்னா, ஏஐன்னு ஒன்று வந்துச்சு. முன்னெல்லாம் கூகுள்னு சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் கூகுள். இப்போ என்னது? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லாமே இருக்குது அதில். நீங்கள் ஒரு ஜஸ்ட் 2 டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அதனால் தெரியாதுன்னு இந்த காலத்தில் யாரும் சொல்லவே முடியாது. அப்படின்னே நீங்கள் ஒரு போய்ட்டு அந்த ஏஐயில் போட்டு மாதிரி இந்த யோனாவை விழுங்கின திமிங்கலத்திற்கு எத்தனை பல்லு போட்டால் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன நம்ப தேவையில்லை, நீங்கள் போய் ஏஐ கேளுங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. போன வாரம் கூட கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், யாரும் வாங்கலை. கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையாவது கொடுக்குறேன். எத்தனை பல்லுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். சரி, ஓகே, ஒரு கேப் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து வைங்க. ஸோ யோனா அவை விழுங்கின பல் அல்லது மனிதர்களை நாம் நினைக்கும் பொழுது அந்த பல்லை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ 32வது இடத்துல தான் இந்த யோனா புத்தகம் இருக்குது. கடவுள் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். மொத்தம் 66 புத்தகம். இந்த யோனான்ற புத்தகம் எங்கே இருக்கு? 32ல் இருக்குது. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பிரிக்கும் போது ஈஸியாக வேகமாக பிரிங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? உன்னத பாட்டுன்னு சொல்லுவாங்க. என்னது உன்னத பாட்டு? அது என்னது? சாங் ஆஃப் சாலமோன்னு சொல்லுவாங்க, அல்லது சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உன்னத பாட்டு. அப்போ சாங் ஆஃப் சாலமோன் அப்படின்னா அதில் 2 எஸ் வரும். 2 எஸ் வரும். அதனால் 2 வர்றதுனால 2 அப்படி வர்றதுனால 22வது இடத்துல அது இருக்குது, உன்னத பாட்டு. ஸோ அந்த மாதிரி 66 நான் ஞாபகமாக சொல்ல முடியும் என்னால். நீங்கள் புக்கில் எடுக்க சொன்னீங்கன்னா வித்தின் செகண்ட் நான் பைபிள் எடுப்பேன். எங்கள் சர்ச்சில் நான் முதலாலாம் எடுப்பேன் அவ்வளோ வேகமாக. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி அது எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ரூத்துன்னு சொன்னோடனே நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கு உன்னத பாட்டு 22வது இடத்துல இருக்குது, 2ஆம் அதிகாரம். அதில் என்ன சொல்கிறது? அவரிடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார், அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பரந்த கொடி நேசமே இயேசுவே ஆத்மநேசரே காவோனில் ரோஜாவும் லீலி புஷ்பமா
எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் 10,000 சிறந்தவர் அவர், 10,000. தமிழில் என்ன போடப்பட்டிருக்குதுன்னா 10,000களில் சிறந்தவர். அப்படின்னா என்ன ஒரு எக்ஸாம்பிள், அவரை கம்பேர் பண்ண முடியாது. ஒருவேளை இங்கே 1000 பேர் இருக்கலாம், 300 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம். ஆனால் எல்லாரை காட்டிலும் என் ஆண்டவர் சிறந்தவர். ஹல்லேலூயா. அவர் உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய கிருபை படைத்த நம்மை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதே இடத்துல வாழ்ந்து வளர்ந்தாலும் கூட நம்மை அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் போன வாரத்தில் கூட சொன்னேன், என் முதல் மகன் இப்போ பிரேசிலில் இருக்கான். அவங்ககிட்ட போய் சொன்னேன், அங்கே ஏதாவது சர்ச் இருந்தா நீங்கள் போங்க ராஜா அப்படின்னு சொன்னேன். அங்கே போனால் அங்கெல்லாம் முருகரெல்லாம் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அங்கே விநாயகரெல்லாம் இருக்க மாட்டார். அங்கே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு சவுத் அமெரிக்கா. அங்கெல்லாம் இந்த சின்ன அங்கே கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே இருப்பவர் ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவன் சர்ச்சுக்கு போயிட்டு வீடியோ அனுப்பிச்சு வச்சுருந்தான். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரூத்தினுடைய ஸ்டோரி ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த ரூத்து என்றக்கூடிய ஒரு அருமையான சகோதரியுடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்கன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? வா, வெரி குட். அருமையாக சொல்கிறாங்க. ஸோ 2 பிள்ளைகள் இருந்தாங்க. நகோமி என்பவர்கள் அவர்களுடைய நகோமி, ரூத் மாமியார். நகோமி, ரூத். ஒரு சின்ன ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். 4 லைன் தான். ஏன்னா ரூத்து 4 அதிகாரம் தான். ரூத் 4 அதிகாரம் தான். அதை 4 லைனில் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே. நகோமி என்று சொல்லக்கூடிய அந்த மகளுக்கு மருமகள் இருந்தாங்க. 2 பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாரும் மரித்து போனார்கள். கணவன் மரித்து போனான், முதல் மகன் மரித்து போனான், 2வது மகனும் மரித்து போனான். எவ்வளோ எளிதாக நம்ம சொல்லிடுறோம்ல. ஆனால் அந்த பாதை எவ்வளோ கடினமான பாதை, அப்படி தானே? எங்கள் அப்பா கூட ரயில்வேல வேலை செய்யும் போது சொல்லுவாங்களாம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் ஆண் மகனுக்கு தேவையில்லை, ஆண் மகன் இருந்தால் தான் மதிப்பாங்களாம். அப்போல்லாம் பெண் பிள்ளைகள் பிறந்தால் பிடிக்காது. இன்னும் கூட கிராமங்களில் அப்படி இருக்கிறது. அப்போ எங்கள் அப்பாகிட்ட சொல்லுவாங்களாம், முதல் குழந்தை ஓகே, பொண்ணு பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம்? ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி 1 மந்தில் கிடச்சிடுமா குழந்தை? கிடைக்காது. அதுக்கப்புறம் குறைஞ்சது 10 மாதம் வெயிட் பண்ணணும். அப்படி தானே? ஆமாம். அவர் வெயிட் பண்ணார். 2 வருஷம் கொஞ்சம் தள்ளி 2 வருஷம் கழித்து இன்னொரு மகள், அவங்க தான் எங்கள் அக்கா பிரேமக்கா, ஜெயசீலம் மாமா பார்த்து. அப்புறம் எல்லாரும் கேட்டாங்களாம், ரயில்வே ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரயில்வே ஒர்க் ஷாப்பில் கேட்க, ஜாஷ் பிறந்துச்சா பையன் தானே? இல்லைப்பா, 2வது என்னது பொண்ணு. அப்புறம் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. 1000 ப்ராப்ளம் வருதுட்டே இருக்குது. அப்புறம் என்னது பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. அப்போ என்னது பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. இதெல்லாம் நான் ஈஸியாக சொல்லிடுறேன். ஆனால் அந்த காலங்களில் அவங்க பட்ட பாடுகள். அதே விதமாகத்தான் இந்த அருமையான நகோமி, அருமையான ரூத்துடைய வாழ்க்கை இருந்தது. ஹல்லேலூயா. தன் கணவனை அவள் இழக்கிறாள், தன் பெரிய மகனை அவள் இழக்கிறாள், தன்னுடைய 2வது மகனையும் அவள் இழக்கிறாள். அந்த வேதனை உங்களுக்கும் எனக்கும் தெரியும். நாம் யாரையாவது இழந்திருப்போம். அப்படி தானே? அந்த இழந்த போது அந்த வேதனை நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் பக்தன் இப்படியாய் பாடுகிறான். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை அழிப்போம். துதிப்போம்.
ஒருபோதும் நம்மை கைவிடார். ஹல்லேலூயா. அருமையான மியூசிக் டீமுக்கு நான் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக அவங்க வாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சில இடங்களுக்கு நான் போவேன், நம்ம பாட்டு ஒரு மாதிரி இருக்கும், மியூசிக் ஒரு மாதிரி லிங்க் ஆகாது, நமக்கே ஒரு சோர்வாயிடும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரர்கள் உங்கள் சபையில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் இல்லாத இருந்தால் தான் தெரியும். நேற்று 3 நாளாக பவர் இல்லை. நீங்கள் போய் கூகுளில் போட்டு பாருங்கள், நான் போய் சொல்லலை. 27 வருடங்களுக்கு முன்பதாக சிங்கப்பூரில் 3 நிமிடம் பவர் கட் ஆச்சு. அந்த மினிஸ்டர் அவர் எடுத்துட்டாங்க, அந்த மினிஸ்டர் தூக்கிட்டாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள். 3 நிமிடம் 27 வருடங்களுக்கு முன்பதாக 3 நிமிடம் தான் பவர் கட் ஆச்சு. அன்றைய தினத்திலிருந்து இன்று வரைக்கும் 1 நிமிடம் கூட பவர் கட் கிடையாது சிங்கப்பூரில். அப்போ தான் நான் நினச்சேன், நேற்று அதில் மெசேஜ் கூட அமுச்சு வச்சேன். 3 நாளாக எங்களுக்கு அக்கா பொண்ணுக்கு கல்யாணத்தில் கூட எங்களுக்கு தலை கூட வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் என்ன சொல்ல வருகிறேன், இல்லாத போது தான் அதான் சொல்லுவாங்கள்ல, பழமொழி கூட என்ன சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அது மாதிரி அருமையான இந்த மியூசிக் டீம் எல்லாம் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அருமையான போதகர், அருமையான சபை எல்லாம் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கொடுத்திருக்கிறார். அவளுக்கு கைத்தட்டி ஒரு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினாலே அவர்கள் எழுந்து போனார்கள். ஆனால் பிறகு கர்த்தர்கிட்ட இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம்னா திருப்பி கொடுத்துருவார் அவர். அதுதான் யோபு 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். யோபுனுடைய வாழ்க்கையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிப்போமே. 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நன்றாய் கவனியுங்கள். அந்த மனுஷன் உங்களைப் போல என்னைப் போல அல்ல, அவன் உத்தமனாயிருந்தான், அவன் சன்மார்க்கனாயிருந்தான். சன்மார்க்கனா என்ன தெரியுங்களா? துன்மார்க்கன், சன்மார்க்கன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்னது சன்மார்க்கன்? இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன்னா, நீங்கள் அப்புறமா என்கிட்ட கேட்கணும். இதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது, நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளணும். இது என்ன டவுட்டுன்னு கேட்கணும். அதுக்காக தான் ஒரு கேள்வியை வைத்து வைத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இந்த மாதிரி கேரக்டரெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா எனக்கு தெரியல, ஆனால் இருக்கணும். ஹல்லேலூயா. அவனுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? 10 பிள்ளைகள் இருந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 10 பிள்ளைகள். 7 குமாரர், 3 குமாரத்திகள். 10 பேர். நம்மளை போல தான் அந்த காலம். இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் ஒருத்தரோட ரெண்டோட நிறுத்திக்கிறாங்க. இப்போ 1 அப்போ போட்டிருப்பாங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம், நாம் 2 நமக்கு 2. இப்போ போடுறாங்க நாம் 2. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. என்னது? நாமே 2, நமக்கு எதுக்கு 1. ஆகினால ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாம் என்ன பண்ணணும்னா பலுகி பெருக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினால நம்ம ஆண்டவர் விரும்புகிற காரியம் அப்படி. ஆனால் நம்ம எப்படி விரும்புகிறோன்றது அவங்களுடைய விருப்பத்தின்படி நான் விட்டுறேன். ஸோ அந்த மகனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். யோபுவுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். ஏற்கனவே உங்களுக்கு இந்த வரலாறு தெரியும், அதனால் நான் சுருங்க சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையாய் அங்கே மரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவனுக்கு எத்தனை சொத்துக்கள் இருந்தது அங்கே படிங்க. 7000 ஆடுகள். நேற்றைய தினத்தில் கூட நான் சொன்னேன் சாம் டிவியில், அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல். நான் கூட நேற்று சென்னையில் போய் சரி இது இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஏறிட்டே போதே, நம்ம எப்படி விசாரிக்கலான்னு ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசித்துக்கும் போது அவங்க சொன்னாங்க, 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடு வாங்கினோம், இப்போல்லாம் அது 98 லட்சம் ஆகிடுச்சான். 15 வருஷம்தான். எவ்வளோ? 30லேருந்து 95 லட்சம் ஆகிறது. இப்போ வாங்கி போட்டிங்கன்னா 1.5 கோடி ஆகுனாலும் சொல்கிறாங்க. நான் உலகபூர்வமான காரியத்தை குறித்து பேச வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆத்துமாக்களை என்ன கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப மெலிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி சொன்னாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட என்கிட்ட பார்த்து ஒரு ஆத்துமாக்களை எதாங்க ரசித்தீங்களான்னு கேட்கவே இல்லை. யாராவது எப்படி கேட்கணும் நியாயமா, ஏதாவது ஆத்துமாக்களை நீங்கள் ரசித்திருக்கீங்களா, ஆட்டு மாவு கொண்டு போகிறீங்களா, உங்கள் குடும்பம் எல்லாம் ரசிக்கப்பட்டதா, அப்படி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மெலிஞ்சு போகிறது தான். நான் என்ன பண்ண முடியும்?
ஆகையினாலே யோபுனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இந்த 10 பிள்ளைகளை அவன் இழக்கிறான். அந்த கடினம் அது கடந்து போனவங்களுக்கு தெரியும். அந்த இழப்புகளெல்லாம் இப்போ கூட என் தாயை நினைத்துன்னா என்னால் ஆளாமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க ஜெபித்த ஜெபத்தினால இங்கே நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நம்முடைய பிள்ளைகளை தாங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை நாம் இழக்கிறோம். யோபு அவன் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவன் இழந்தான். 7000 ஆடுகளை அவன் இழந்தான். அதான் சொன்னேன். அப்போது 30 லட்சம் வீடு 98 லட்சம் ஆகிறது அப்படின்ற கணக்கில் அந்த காலத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இதே தியாலஜின்னு சொல்கிறாங்க. இந்த நாள் மதிப்பு பிரகாரம் அந்த நாளில் 4 கோடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவனுக்கு 4 கோடி ரூபாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ? இப்போ ஒரு 15 வருஷத்துலேயே 30 லட்சம் 98 லட்சம் ஆகுதுன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோடினா இந்த வருஷத்துக்கு எப்போ இருக்கும்? ஆனால் அவன் சொல்கிறான், எல்லாவற்றையும் குப்பையாய் நான் எண்ணி விட்டேன். அப்போ நாக்கே பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணினேன். யாருக்காக? என்னுடைய தேவனுக்காக. ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எதை முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம் என்பதை அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நானும் அடிக்கடி யோசிப்பேன், இதெல்லாம் வேதத்தில் மட்டும்தான் இருக்கா, நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா அப்படின்னா இருக்கா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனைகள் நிச்சயமாக இருக்கிறது. என்னுடைய முதல் அக்கா ஜோதி அக்கா, ஒரு சிலருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க தான். நான் 7ஆவதாக பிறந்தேன். கடந்த வருடத்தில் அவங்க எழுந்தாங்க. அவருக்கு ஒரு கணவர் இருந்தார், சென்ட்ரல் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர். அவர் பேர் லக்ஷ்மணன் தங்கவேலு. நம்மலாம் கண்டிப்பாக இந்துக்களாக தான் இருந்திருப்போம் தொடக்கத்தில், இல்லை? அதுக்கப்புறம் தானே நம்ம ஆண்டவரை அறிந்து வரோம். அவர் தங்கவேல், லக்ஷ்மணன் தங்கவேல் அவர் பேர். கர்த்தரை அறிந்து கொண்டார். ஷாட்ராக் என்ற ஒரு பேரை மாற்றினாங்க. ஷாட்ராக் அப்படி என்று சொல்லி மாற்றினாங்க கிறிஸ்துவ பேரில். 55 வருடங்கள் வாழ்ந்தார். எத்தனை வருடங்கள்? 55 வருடங்கள் தான் அவர் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு வியாதி வந்தது, இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். அதுக்கப்புறம் அருமையான ஒரு மகன் இருந்தாங்க, செல்வினும் நெல்சனும் தான் எனக்கு அப்போ ரொம்ப ஃப்ரெண்டு, சின்ன பிள்ளைங்க. செல்வின் ஜான் வெஸ்லி மிஷினரியாக வளர்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். நோய்வாய்ப்பட்டு 22 வயதிலே அவன் மரித்து போனான். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா போன வருஷத்தில் 77 வயதில் மரித்து போனார்கள். இந்த நம்பர் கூட பாருங்களேன், நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பேன். 22, 55 டபுள் டிஜிட், 22, 55, 77. 22 வயதில் மரித்து போனான். 55 வயதிலே மாமா மரித்து போனார்கள். 77 வயதில் அக்கா மரித்து போனாங்க. இதுதான் யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த காரியம். இதுதான் ரூத்துனுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த காரியம். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கூட இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இழப்புகளை சந்திக்கிறோம். என் தாயை இழந்தேன், என் தந்தையை இழந்தேன், அக்காங்களை இழந்தேன். ஒவ்வொரு முறை வரும்போதெல்லாம் ஃபோட்டோ லைனாக ஃபோட்டோ பிடிப்பேன். அடுத்த முறை வரும்போது அந்த இடம் காலியாக இருக்கும். ஆனாலும் அந்த இடத்த சீட்டை காலியாக வச்சுக்குவேன். முந்தா நேரத்து கூட அந்த இடத்துல எங்கள் வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சேன். மரித்து போனவங்கள காலியாக விடுங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதே போலத்தான் நீங்களும் நானும் இழந்து போகிறோம். பணத்தை இழந்து போகிறோம், மனிதர்களை இழந்து போகிறோம், தாயை இழந்து போகிறோம், தந்தையை இழந்து போகிறோம், கணவனை இழந்து போகிறோம், மனைவியை இழந்து போகிறோம். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. அதுதான் நம்ம நிறைய பைபிள் படித்தோம்னா இதெல்லாம் நமக்கு புரியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது, நம்ம எல்லாருமே மணவாளனுக்கு சொந்த மணவாட்டி. நம்ம எல்லாமே யார்? நம்ம எல்லாமே மணவாட்டி, சபை மணவாட்டி. இங்கே யாருமே மணமகன் கிடையாது. ஆணாக இருந்தாலும் யார்? மணவாட்டி தான். சும்மா ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு, எங்கள் அக்கா பொண்ணு அப்படி தான், ஆளே தெரில, மாறிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு இமிக்ரேஷனில் இது கூட ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த அம்மா போன உடனே எல்லாம் அங்கே இது தானே தானே பார்ப்பாங்க. அந்த கேமரா என்ன பண்ண முடியல, டிடெக்ட் பண்ண முடியல. அப்புறமா அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸரை கேமராவுக்கு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்து முகத்தை நல்லா கழுவுமான்னு சொல்லி முகத்தை கழுவ அது அப்போ கூட அது கேட்ச் பண்ண முடியல. இன்றைக்கி அப்படியெல்லாம் மேக்கப் பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய மேக்கப் பரிசுத்தம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த மேக்கப்போடு நம்ம போனோம்னா அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம உள்ளே போக முடியும். அல்லேலூயா. அதே தான் ஒரே ஒரு நம்பிக்கை. அதை தான் பக்தன் பாடுகிறான். என்ன சொல்லி?
மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பு. அல்லேலூயா. அதற்காக நான் மற்றதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் செகண்டரி பிரைமரி ஆகிடுச்சு, பிரைமரி செகண்டரி ஆகிடுச்சு. எது முக்கியமோ அதை விட்டுறாங்க. இன்னைக்கு எது முக்கியம் இல்லாதவைகளை எல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்த்து தான், எல்லாரும் தான். ஆனால் திடீரென்று ஆண்டவர் இப்படி பேசுவார். அப்போ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? வேக்கப் ஆயிடணும். அப்படி வேக்கப் ஆயிட்டோம்னா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவார். ஏன் அப்படி நடக்கிறது? அந்த நாள் மிகவும் சமீபம். திருடன் வருகிறது போல இருக்கும். திருடன் எப்போ வருவானே தெரியாது. அது போல திடீர்னு வந்துடுவார் ஆண்டவர். ஆமாம், எங்கள் அருமையான அக்கா மகன் என்னுடைய காரில் கூட இதை எழுதி வச்சிருக்கிறதா பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இருக்குது அந்த கார். இந்த கார் வந்து தேவனோட வருகை வரும்பொழுது டிரைவராக யாரும் உள்ளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். போய் பாருங்கள் பின்னாடி. ஆங்கிலத்தில் இப்படி எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ரப்சர். ரப்சர்னா என்னது? அந்த ஆண்டவர் வருகை வரும்பொழுது இந்த கார் எம்டியாக இருக்கும், டிரைவர் திடீர்னு காணாமல் போயிடுவான். அதனால் பின்னாடி வர்றவன் இடிச்சிடாத, பார்த்து நடந்துக்கன்னு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். எவ்வளவு மகிழ்ச்சி இல்லை? இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடைச்சாலும் இது கிடைக்காதுங்க. ஒரு டைமில் இந்திய மதிப்பில் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. நாங்கள் இருக்கிற திடீர்னு போனஸ் போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து விழுந்திருக்கும். அப்படின்னு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அந்த நாள் முழுசும் எங்களுக்கு தூக்கமே வராது. 12 மணிக்கு ஷார்ப்பாக 12 o'clock வரும், போனஸ் வந்துடுச்சு அப்படின்வாங்க. 2 நாள் கழிச்சு நீங்கள் கட்டுற மாதிரி கரண்ட் பில்லை நாங்களும் அங்கே கட்டணும். இன்னும் கரண்ட் பில் அங்கே நாங்கள் எப்படி கட்டுவோம்? 8000 10,000 கட்டுவோம். அல்லேலூயா. கட்டிட்டு 2 நாள் கழிச்சு அதில் ஒன்றுமே இருக்காது. அந்த சந்தோஷம் முழுசாக போயிடும். அல்லேலூயா. ஐயா கூட சொன்னார்ல, அங்கே எல்லாமே ஒரு நிமிஷத்தில் பணம் உங்களை போலவே காலி ஆகிடும். பொத்தலான பை. அல்லேலூயா. புத்தலான பையில் போடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி தானே ஆகாய் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நீங்கள் பொத்தலான பையில் போடுறீங்க. ஏன் பொத்தலான பையில் போடுறீங்க? கடவுளுக்கு கொடுக்கறது இல்லை. வெரி சிம்பிள். கடவுளுக்கு கொடுக்கலன்னா நம்ம நினச்சிக்கிறோம், சொல்லுவாங்கள்ல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் நிற்கலவா. அதுக்கு பதில் யாரும் தெரிஞ்சிக்க விரும்பலை. இது வரைக்கும் கேட்டால் நம்பவும் மாட்டாங்க சிலர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கொடுக்க வேண்டியதை, அதுக்காக நான் கர்த்தருக்காக, நான் என் மனைவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சம்பளம் வாங்கினோடனே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு காணிக்கை எடுத்து வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு காணிக்கை எடுத்து வச்சுட்டு பிறகு தான் சம்பளத்தையே நம்ம கையில் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பொத்தலான பையில் நம்ம போட விட மாட்டார். அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில்
தேவன் செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஏன் இந்த எம்டினஸ் வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலன்னு நம்ம பார்க்கணும். முதலாவது காரியமாக நான் சொல்ல விரும்புவது, நீங்களும் நானும் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் மிக குறியாக இருக்கணும். என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, ஏன் சின்ன வயசுலேயே சிலர் செத்துடுறாங்க. இந்த நண்பர்கள் கேட்பாங்க, 10 வயசுல செத்துடுறாங்க, 20 வயசுல செத்துடுறாங்க, கடவுளுக்கு கண் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லுவாங்க. ஏன் என்று சொன்னால், அந்த கர்த்தருடைய நோக்கத்தை நம்ம நினைக்காம வேற வழிக்கு போயிடுறோம். ஹல்லேலூயா. செகண்டரி திங்குக்கு போயிடுறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நினைப்பதில்லை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புவதில்லை. அதுதான் அதனுடைய பேஸ் காரியம். நீங்கள் அதை செய்து பாருங்க, ஒரு காலம் ஆண்டவர் நம்மை அந்த சித்தத்திலிருந்து வழிவிலக செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த இழப்புகளுக்கு, அதுக்காக நம்ம மறிக்க மாட்டோன்னு சொல்ல, அது ஒரு வயதான காலத்தில் அல்லது அவருடைய சித்தத்தின்படி சரியாய் செய்வார். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதை கொண்டு போவார். எங்கள் அப்பா 92 வயசில் இறந்தார். நல்லா தான் இருந்தார். ஆனாலும் ஐயோ அப்பா இறந்துட்டாரு, அப்போ எப்போ தான் சாகணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டால்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. 22 வயதில் செத்தாலும் ஐயோ, 55 செத்தாலும் ஐயோ, 92 செத்தாலும் ஐயோ. அப்போ தான் என்கிட்ட, அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன். நிறைய டைமில் இந்த மாதிரி பாரமாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்பார் என்கிட்ட. எப்படி ஆண்டவர் பேசுவார் நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். அப்போ கேட்பார், சரிப்பா நீயே ஒரு டேட்டை கொடுப்பா, நீயே ஒரு எந்த வயசு, ஒரு 55, ஒரு 60, 70, 80, 90, 100. ஒரு சிலர் சொல்லுவாங்க 100 வாழவே கூடாதுப்பா, இன்னொருத்தருடைய பலவீனம் நம்ம கஷ்டப்பட்டு வாழறத விட பெட்டர் போய். அப்போ எப்போ? ஆகையினால தான் கடவுள் அவர் ஒரு நேரத்தை குறிக்கிறார். ஹல்லேலூயா. காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் பக்தன் பாடுகிறார், நாட்களை இன்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த நீதயம் தாரும், நாட்களை இன்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த நீதயம் தாரும், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தன்னால விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நீதிமான் தன்னால விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பிராக்டிக்கலான காரியமே சொல்றேன். மரணத்துக்கு நம்ம பயப்படுற ஆள் இல்லை. ஏன்? மரணம் வரும்போது நீ இருக்க மாட்ட. மரணம் வரும்போது நம்ம இருப்போமா? அப்போ ஏன் பயப்படணும்? நம்ம இருக்கிற வரைக்கும் மரணம் வராது. அப்படி தானே? நம்ம இருக்கிற வரைக்கும் மரணம் வராது. மறுத்திட்ட பிறகு நம்ம இருக்க மாட்டோம். அப்போ பயப்பட தேவையில்லை. இதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத. கவலைப்படுறதுனால எவன் ஒருவன் தன் சரீர அளவோர் ஒரு முழத்தை கூட்டுவான், அதனால கவலைப்படாதே. அதான் பக்தன் பாடுறான், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லணும். கவலை பெருகும் பொழுது நன்றி சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் பக்தன் பாடுகிறான், கவலைகள் பெருகும் போது கர்த்தர்
பாடம் செய்கிற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸி. ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, நம்மலாம் இதே வீடு தான். ஒரு குடிசையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எங்கள் கம்பெனியில் ஏதோ ஒரு நண்பன் மூலமாக எனக்கு வேலை கிடச்சிது. அப்போது அந்த பாஸ் என்னை தொடர்பு கொண்டார். என்ன தொடர்பு கொண்டாருன்னா, கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னார். கார் ஓட்ட தெரியலன்னா கார் கொடுக்க மாட்டாங்க. சொன்னால் எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு. அப்புறம் எங்கள் நண்பர் ஒருத்தர் பாஸ்டர் சுவாமிநாதன் புதுப்பேட்டில் இருக்கிறார். அவர் ஒரு ஆள் தான் கார் வச்சுருந்தார், அம்பாசிடர் கார். அப்புறம் நைட்டு 12 மணியான ஒரு அவரு குடுறா அப்படின்னு சொல்லி இந்த பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்டில் போய் ஒரு 4 ரவுண்டு அடித்தேன். அவ்வளோதான். அதோட ஊருக்கு போயிட்டேன். பாஸ் கூப்பிட்டார் எங்கள் முதலாளி. ஜார்ஜ் வர்கீஸ் வேதக்கன் என் பேர். அங்கே கார் ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியும், இந்தாப்பா கீன்ட்டார். அந்த காரை எடுத்து கீ எடுத்துன்னு போயிட்டு ஒரு மேட்டில் நிறுத்தி பின்னாடி ஒரு 10 கார் நிற்க ஸ்டார்ட் பண்ண தெரியாமல், அதெல்லாம் ஒரு காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மாதிரி செய்வார், உங்களுக்கு ஒரு மாதிரி செய்வார். ஆனால் எல்லாருக்கும் ஒன்று செய்வார். ஹல்லேலூயா. அது என்னது? இயேசுவை நாம் பார்ப்போம். ஆண்டவர் ஆகிய தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சேருவோம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பக்தன் இப்படி பார்க்கிறார். ஒரே ஒரு காரியம், எனக்கு ஒரு ஆசை உண்டு ஆண்டவரே, அந்த முள்முடி சூட்டப்பட்ட தலையை நான் பார்க்கணும். எனக்காக முள்முடி சூட்டப்பட்ட அந்த தலை. ஹல்லேலூயா. 7 அங்குலம் உள்ள ஒரு முள். 2010 இஸ்ரவேல் தேசத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது அந்த முள்ளெல்லாம் நான் பார்த்தேன். அந்த முள்ளிலே 7 அங்குல முள். அந்த முள்ளிலே அதை தலையில் சுட்டுவாங்க. நீ தான் யூதருடைய ராஜாவா, இந்தா கிரீடம். ஹல்லேலூயா. அந்த முள் இப்படி குத்தி இந்த பக்கம் வரும். உனக்காக எனக்காக. ஒரு தாய் கூட செய்ய மாட்டாங்க. அதுதான் சொல்றான், அந்த முள்முடியை நான் இங்கே இருக்கிற இஸ்ரவேலிலே அல்ல, உங்க ராஜ்யத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் பார்ப்பேன் ஆண்டவரே, அதை நான் பார்ப்பேன் ஆண்டவரே. முள்முடி சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முள்முடி சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா சுத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களா சுத்தம் செய்வேன். இயேசு ராஜாவை வருகையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியாலே நினைந்திடுவே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியாலே நினைந்திடுவே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ராஜாவை பாடுங்க உற்சாகமாய். கர்த்தர் இருக்கிறார். ரகரபா ஷங்குரபா திலியா நுஷகபா துரதிலியா நிஷிமியா குரது ரபா ஷிகபா துரரதரபா இதர ஷங்குரபா கதியா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், வாழ்க்கையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். நாங்கள் இங்கே வீடு இல்லாத காலங்களில் நாங்கள் அங்கே போனோம். அங்கே போகும்பொழுது அங்கே கவர்மெண்ட்டே வீடு கொடுக்குது பாருங்கள். நிறைய காரியங்கள் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அதே மாதிரி அங்கே ப்ளஸ் மைனஸ். இங்கே ப்ளஸ் ஆன காரியங்கள் இந்த மாதிரி ஒரு வேளை நம்முடைய வாழ்வில் கரண்ட்டு அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு வீடை அந்த கவர்மெண்ட்டே கொடுத்துச்சு. அது எப்படின்னா அவங்களே கட்டுவாங்க, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவங்களே கட்டி எல்லாம் முடித்து கீயை மட்டும் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் கேட்பேன், ஆண்டவரே இதெல்லாம் எதுக்கு ஆண்டவரே எனக்கு நீங்கள் காண்பிக்கிறீங்கன்ட்டு. இது ஒரு பெருமைக்காக இல்லை. எதுக்கு தெரியுமா? அங்கே நான் உனக்கு ஒரு வீடை கட்டுறேன்டா. ஹல்லேலூயா. நான் இதை சொன்னால் நம்ப மாட்டேன். அது எப்படி கட்டுவாங்க ஒரு வீடை? ஒன்றுமே இல்லாமல் அது எப்படி கட்டுவாங்க அப்படின்னு நினைப்பேன். இந்த ஒரு தேசமே உனக்கு கட்டுதுடா. ஹல்லேலூயா. இந்த தேசமே உனக்கு கட்டுது. உன்னை மீட்டு கொண்ட நான் கட்ட மாட்டேனா? ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வீடு அங்கே உண்டு. அங்கே பக்கத்து நைபர்ஸா நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் ஆண்டவர். அதான் மரித்தவர்கள் பாக்கியவான்களின் வேதம் சொல்லுது. நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்ம எழுந்து கடந்து போனவங்களெல்லாம் அங்கே இலைப்பாரி கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வீடு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நம்ம கியூவில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், அது இழப்பு. அது எப்படிப்பட்ட இழப்பாக இருந்தாலும் அந்த சமயத்தில் நமக்கு நிச்சயமாய் வேதனைகள் வரத்தை செய்யத்தான் செய்யும். அது யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா லாசரு மரித்த போது கூட ஆண்டவர் அழுதார். நாம் பிசிக்கலாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு அந்த வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் பேசுகிற வசனம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், தயவு செய்து வசனங்களை அதிகமாய் படியுங்கள். வசனத்தை அதிகமாய் படிக்க 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 ஆண்டவர் முதலாவது வசனங்கள் மூலமாய் பேசுவார். ஹல்லேலூயா. அப்புறமா ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கனவில் மூலமாக பேசுவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நினைவு மூலமாய் பேசுவார். ஹல்லேலூயா. பல வகையிலே ஆண்டவர் பேசுவார். குறிப்பாக என்னோடு கூட அதிகமாக இடைப்படுகிற காரியம், நான் வேதத்தை அதிகமாய் தியானிப்பேன், நேசிப்பேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 31,104 வசனங்கள் உண்டு. அதை ஒவ்வொன்றாய் நான் அதை எழுதி கொண்டு வருகிறேன். அதில் பாதிக்கு மேலாக நாம் எழுதி அதை கம்ப்யூட்டரில் டைப் அடித்து அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் விளக்கம் கொடுப்பேன். விளக்கம் கொடுக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். சூழ்நிலை வேதனையாக இருக்கும். தந்தை இழந்து போனேனே, தாய் போயிட்டாங்களே, கடன் இருக்கிறது, மனைவியினுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, மகன் தூர தேசத்தில் இருக்கிறானே அப்படின்னும் போது அதற்கு ஏற்ற விதமாய் இந்த 31,104 வசனத்தில் ஒரே வசனத்தை எடுப்பார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு 8 பாடல் எழுதி யூடியூப்பில் போட்டிருக்கேன். 8 பாடல் எழுதி யூடியூப்பில் 2010 நேற்று கூட அருமையான சாம் டிவி மூலிமா ஒரு பாட்டை எழுதினேன். அதில் எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் 4 வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு கொடுத்தார் இந்த வருஷத்தில். அதை அப்படியே ஒரு பாட்டாக எழுதினேன். வீட்டில் கூட வசனத்தை ஒன்று எழுத சொன்னேன். அதுதான் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். எந்த சூழ்நிலை தூங்கும்போது கூட அது ரிங்காரமாய் கொண்டே இருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? as I was with Moses, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு இன்னும் யோசுவா கிட்ட சொல்கிறார். அப்படி தானே? ஆனால் நான் அதை எழுத சொல்லிட்டேன், எங்கள் பேரில் என் பேரை போடுன்ட்டேன். ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, ஜார்ஜ் வர்கீஸ் வேதகன் உன்னோடும் இருப்பேன். இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் வசனத்தை மாட்டி வச்சுருக்கேன். என் பேரை தூக்கி அதில் போட்டேன். கிருபையாய் என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே. மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல உங்கள் பேரை போட்டுங்க உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்துக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் 31,000 வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு 1000 வசனம், மாதத்துக்கு 1000 வசனம் படித்தா 31,000. சரி, ஒரு நாளைக்கு ஒன்றாவது படிங்க. நான் நிறைய சொல்லுவேன், நமக்கு நேரம் இல்லை. இந்த வேதம் தமாஷான புத்தகம் இல்லை, புக் ஆஃப் புக்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். புக்குங்கெல்லாம் இருக்கும், ஆனால் எல்லா புக்குக்கும் மேலானது புக் ஆஃப் புக்ஸ். 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நிறையா கடவுள்னு சொல்கிறாங்களே ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் படிக்கலாமா? 19:16 வெளிப்படுத்தின விசேஷம். அப்பா நிறைய பேர் ராஜாங்க இருக்காங்களே ஐயா, நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால் நான் ராஜாக்கெல்லாம் ராஜா. ஹல்லேலூயா. அப்போ கடவுள் நிறைய பேர் கடவுள் சொல்கிறாங்களே, அப்போ எப்படி ஆண்டவரே? இருக்கட்டும், இருந்து போகட்டும். அவங்க சொல்கிறாங்கன்னா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நானும் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகினால் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இழப்புகள் வரலாம், கவலைகள் வரலாம், கண்ணீர் வரலாம். ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகள் வழியாக நம்மோடு பேசுவார். அப்போ மற்ற வார்த்தைகளுக்கும் இந்த புக் ஆஃப் புக்ஸுக்கும், ஜீவன் உள்ள ஒரு புத்தகத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அந்த வசனத்தை நீ எடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கும். உலகம் தரக்கூடாததுமான, எடுக்கக்கூடாதமான சந்தோஷம் அதில் இருக்கும்.
என் குடும்பத்திலையும் சரி, அல்லது கம்யூனிட்டிலையும் சரி, அல்லது அரசியல்லையும் சரி, அல்லது கம்பெனிலையும் சரி ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு ஆண்டவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துவார். என்ன தெரியுமா வசனம்? அப்புறம் பாருங்கள், எங்கள் வீட்டு மேலே எழுதி வச்சுருக்கேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், யோசுவா 1:5 வாசிங்க, ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக இருப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், தைரியமாய் சொல்கிறேன். எங்கள் தேசத்தில் 80% சீனர்கள், சைனீஸ் பீப்புள் 80%. பல ஆயிரங்களுக்கு அதிகாரியாக நாங்கள் வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதே கிராமத்தில், வில்லேஜில் மாதிரி ஒரு இடத்துல பிறந்து அந்த இடத்துல என்னை உயர்த்திருக்கிறார். அது எப்படி வந்தது? நான் அதை சொல்லிப்போம். எவ்வளவோ போட்டிகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ அரசியல்கள், எவ்வளோ கண்ணிகள் வரும். திடீர்னு தூங்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே ரொம்ப பாரமாக இருக்கு ஆண்டவரே. அப்போ சொல்லுவார், யோசுவா 1:5, அது பைபிள். ஆமாம், பைபிளுக்காக அது எழுதுது, யோசுவாக்காக எழுதினேன், ஆனால் இது உனக்கு அப்படின்னு சொல்லி சகோதரர் வாசிக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன்னை Lord, mercy upon us, Lord. Receive, Lord. Bless them abundantly in the name of Jesus. ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர் நமக்கு உண்டு. அதுபோல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார், அப்படியா இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை தயவு செய்து தினந்தோறும் அறிக்கை செய்யுங்க, தினந்தோறும் அறிக்கை செய்யுங்க. அது ஜீவனுள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26:24 என் பெரிய மகனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். 26:24. ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. நம் தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. அதே விதமா எங்க அப்பா ஜார்ஜின் தேவன், என் பிள்ளைகளுக்கு வர்கீஸின் தேவன். அதை அவருக்கு வாக்குத்தத்தமாக கொடுப்பார். வர்கீஸை ஆசீர்வதித்த தேவன் உன் சந்ததியை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் என் பெருமகன் சாமுவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஏசாயா 62:3 என் சின்ன மகனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன சொன்னார் தெரியுமா? 62, உன்னை ராஜ முடியுமாய் நான் வைப்பேன், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தினந்தோறும் நான் சொல்லுவேன், அவங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி. ஏன்? எரேமியா 23:23 இப்படியா எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது, நான் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறேன். அது பிரேசிலாக இருக்கட்டும், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், அது ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், அது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அது இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தேவன். நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறேன். ஏசாயா 12:6
இப்படியாக சொல்லுகிறது. அது என் மனைவிக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பாருங்க, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது கூட ஒரு பாட்டாக எழுதியிருக்கேன். கர்த்தருக்கு சித்தமான அது 2-3 நாள் அது ரிலீஸ் ஆகும். எங்கள் 3 பேருக்கும் ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிப்பேன்னு. இது வந்து எப்படி தெரியுங்களா, இந்த கம்யூனியன் கொடுக்கும்போது அந்த வசன அட்டையை வைப்பாங்க, அதை போய் எடுக்கணும். அப்போது அவருக்கு ஆபிரகாம் நிமித்தம் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு பெரிய பையனுக்கு சொல்கிறாரு. ஏன் கல்யாணம் ஆக போகுது, கர்த்தருக்கு நீங்களாம் ஜெபம் பண்ணுங்க தயவுசெய்து. அப்புறம் 2வது பையன் இப்போ தான் யூனிவர்சிட்டி போகிறார். நானும் ஒரு ஆண்மகன், எங்களுக்கு வந்து என் மனைவி வந்திருக்கிற வசனம் பாருங்களேன், சீயோனில் வாசமாக இருக்கிறவளே அப்படியே சொல்கிறாரு. அல்லேலூயா. பெண்களுக்கான வாக்குத்தத்தத்தை அப்படி கொடுக்குறாரு. அதுதான் எங்கள் நம்பிக்கை. சீயோனில் வாசமாக இருக்கிறவளே நீ கெம்பீரித்து, நீ சப்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தான் உங்களுக்கும் கூட. ஹல்லேலூயா. நீங்கள் வாக்குத்தத்தத்தை என்ன வாக்குத்தத்தம் வச்சுருக்கீங்க, அந்த வாக்குத்தத்தத்தை விட்டுடாதீங்க. இது சாதாரண வார்த்தை அல்ல, புக் ஆஃப் புக்ஸ். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை, அது பேசும். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 15:16. உன்னுடைய எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னுடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே சாப்பிட்டாராம். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்படியே சாப்பிட்டாராம் அவரு. அதை பக்தன் பாடுறாரு. என்ன பாடுறாரு, உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்படியே சாப்பிட்டுறணும் பைபிள் வசனத்தை. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த சபையில் எனக்கு தெரியும், வசனத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க, அதை சாப்பிட்றீங்க. அப்படியே சாப்பிட்றணும். அல்லேலூயா. நாங்கள் விளையாட்டாக பண்ணுவோம், நீங்கள் கூட பண்ணியிருப்பீங்க, சின்ன வயசில் தெரியாது. இந்த பேப்பரில் எக்ஸாமுக்காக எழுதி அது கூட தெரியாது, அப்போ சாப்பிட்ருவோம். ஏன்னா பரீட்சையில் நல்லா மனப்பாடம் பண்ண தெரியாது, அதனால் பேப்பரில் எழுதியெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் அறியாத வயசு. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் வேத வசனத்தை மாதிரி சாப்பிட்றாதீங்க பேப்பரில் எழுதி. அது சாப்பிட்றதுன்னா என்ன அர்த்தம், மனனம் செய்து அதை உள்ளே வைத்து கொள்ளணும். அப்போது அந்த தேவை எந்த நேரத்தில் உனக்கு எப்படி பேசணுமோ அப்படி ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. எல்லாரிடத்திலும் பேசுகிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, அவர் சொன்னால் செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் கிருபையாய் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை அவர் வாளாக்க மாட்டார், அவர் தலையாக்குவார். அவர் ஒருபோதும் நம்மை கீழாக்க மாட்டார், அவை நம்மை மேலாக்குவார். ஹல்லேலூயா. 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 இதெல்லாம் நம்ம சாட்சிகளோடு சொல்ல முடியும். இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல முடியாது, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை சொல்ல முடியும். நம் தேவன் ஜீவிக்கிறார். அவர் பெரிய மிகப்பெரிய தெய்வன், ஆனாலும் நம்மோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்திடவே கூடாது. அவர் நம்பிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சொல்லணும், அடி தூங்கி அடி எழுந்தா கூட சொல்லணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பான். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை தான் ஆசீர்வாதமாக சொல்லுவாங்க. The Lord bless you, keep you. என்ன போடப்பட்டிருக்கு 4:6:24.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உன்னை அவர் ஆசீர்வதிக்க மட்டும் விட மாட்டாரு, உன்னை என்ன பண்ணாரு? காப்பார். ஹல்லேலூயா. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னோடு இருந்து விடுதலை கொடுத்து உன்னை உயர்த்துவார். உன்னோடு இருந்து விடுதலை கொடுத்து உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. அது கரோனாவா இருக்கலாம், அது என்ன வியாதியா இருக்கலாம். ஆனால் இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் எதுவும் உன்னை அணுகுவதில்லை. ரகரபா சாந்துரபா நீ மாஷபா துரலகா திரியா ஷிகிரியா லிபா பூஷகா நீ மாந்துரபாகா ஷபா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஹல்லேலூயா. ரிபா ஷகா துரபா திலியா திதிபிகபா. உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ மாரா ஷபு ரகா துரலாதா லி ஷகபா துரபாகதியா. உற்சாகத்தோடு இந்த பாடலை நம்ம பாட போறோம். உற்சாகத்தோடு இரவின் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பார்க்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடிமனை சேற்றும் என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உற்சாகத்தோடு பாடும். இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னோடு இருந்து விடுதலை கொடுத்து உன்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. பாடுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.